Hi friends, வணக்கம். நம்ம இப்போ வந்து கிளாஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ப்ராப்பராக கரெக்டாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் ஒரு டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை விட இது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளே வரும்போது லாஸ்ட்டு கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ரீகால் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் சொன்னது ட்ராயிங் பற்றி சொன்னேன். ட்ராயிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வரைஞ்சி பார்க்கணும். பென்சில் எடுத்துக்கோங்க, ரப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பரில் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கை உங்களுக்கு என்னென்னலாம் கொடி டிசைன் வருதா, பூ டிசைன் வருதா, நோஸ் வருதா, ஐஸ் வருதா, என்ன பிடிக்குதோ அதை ட்ரா பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கட்டிங் ப்ராக்டிஸ் சொன்னேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே கட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம டெய்லரிங்க்கு இம்பார்ட்டண்டான விஷயம். நான் வந்து உங்ககிட்ட ட்ராயிங் பற்றி சொல்லும்போது நான் இன்னும் சொல்லிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு சுடிதாருக்கு நெக் டிசைனாக இருக்கட்டும், ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ராக்குக்கு அம்பர்லா ஷேப்பாக ஆகட்டும், இது எல்லாமே வரையணும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸ் வேணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ரவுண்ட் போடணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக ஒரு டிசைன், ஒரு இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாடலை பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி ட்ரெஸ் ஒன்று என் குழந்தைக்கு தைக்கணும், என் பொண்ணுக்கு தைக்கணும், எனக்கு தைச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருந்தால் உங்கள் மைண்ட் வந்து அதை பற்றி அடிக்கடி யோசிக்கும். அது உங்களுடைய கிரியேட்டிவ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக தான் நான் வந்து ட்ராயிங் அப்படிங்கிறேன். பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ட்ரா பண்ணி கற்றுக்கோங்க. பேப்பர் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க வரைவாங்க, கலர் கொடுப்பாங்க, அதெல்லாமே பார்த்து நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்களும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஸ்கில், அதாவது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்பனைகள் மைண்டில் வந்துட்டே இருக்கும். அதை அதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ட்ராயிங் ப்ராக்டிஸ் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. உங்கள் மைண்டில் உங்கள் நோட்டில் எடுத்து வச்சுருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓன் டைம் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து நீட்டாக எழுதி ஒரு ரஃபாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீட்டாக உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இப்போ சொல்லி கொடுக்குறதுல ஒரு கொஞ்சம் பேராவது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் நான் உங்ககிட்ட அதை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா அளவுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அளவுகள்னால் என்ன? ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் தைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு கார்மெண்ட்ஸ் தைக்கிறதா இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸை தான் நம்ம அளவுகள்னு சொல்கிறோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது டோட்டலாக அளவுகள் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அதில் என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த அளவு எடுக்கிறதுக்கு நம்ம டேப் யூஸ் பண்ணுவோம். அந்த டேப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒயிட் கலரில் நைலான் டேப் வாங்க சொல்லியிருக்கேன். இப்போ எங்கிட்ட இதுதான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸில், அதாவது ரொம்ப ஒரு 10 கோடு கேப்பில் 1-2 போட்டிருக்கு அப்படின்னா, பெரிய நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்ச்சஸ் கணக்கு. அதுவே ஆப்போசிட் சைடில் சின்னதாக நம்பர் நெருக்கமாக போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் கணக்கு. நம்ம ஒரு துணி வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் தான் வாங்குவோம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம அதிகபட்சமாக ஒரு சின்ன ஒரு 18-17 வயசு பொண்ணுக்கு அளவு ஒரு ப்ளவுஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 80 சென்டிமீட்டர் வேணும்னு கேட்குறோம். அதே மாதிரி 90 சென்டிமீட்டர், அப்புறம் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்புறம் 1:10, 1:15 அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கும். அந்த துணி வாங்கும்போது மட்டும் நம்ம சென்டிமீட்டர் கணக்கை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த பெரிய நம்பராக இருக்க இன்ச்சஸ் கணக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ச்சஸ் கணக்கு வச்சு தான் நம்ம சென்டிமீட்டர் கணக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சின்னதான ஒரு நம்ம மாதிரியான ஒரு ஸ்கர்ட் தைக்கிறோம்.
அந்த ஒரு ஸ்கர்ட் பெரிய ஸ்கர்ட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாதிரி நம்ம பண்ணி நம்ம ரெக்கார்டில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பெரிய அளவுகள் நமக்கெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த சென்டிமீட்டர் வந்து துணி வாங்க மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுவே 100 அப்படிங்கிறதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மீட்டர் கணக்கு தான். 1 மீட்டர் 1.25 மீட்டர் 2 மீட்டர் அப்படி தான் வாங்குவோம். அதே மாதிரி ப்ளவுஸஸ்க்கு அப்படின்னா இப்போ இருக்க துணியிலெல்லாம் வர அளவுகள் பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் வாங்குங்க, அப்புறம் 1 மீட்டர் வாங்குங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒவ்வொருடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். 1 10 1.25 1.5 இப்படி போயிட்டே இருக்கும். சுடிதாருக்கு நம்ம வாங்கும்போது மினிமம் 2.25 லைனிங் வாங்கணும். மெட்டீரியலாக இருந்தால் 2.5 மீட்டர் வாங்கணும். அதுக்கப்புறம் அதில் அதே மாதிரி உங்களுக்கு அளவுகள் வந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம துணி வந்து அளந்து நம்ம வாங்க போகிறோம். அதே மாதிரி அதை ஸ்கேல் வந்து அவங்க துணியில் கடையில் கட் பண்ணுறது ஸ்கேல் வச்சு தான் கட் பண்ணுவாங்க, இரும்பு ஸ்கேல் வச்சு. நம்ம அளக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த அளவுகள் பற்றி உங்களுக்கு சென்டிமீட்டர் கணக்குக்கும் இன்ச்சஸ்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் மேலே வந்து 2 கமா மாதிரி அப்பாசிட்டிவ் மார்க்கு தான் நம்ம போடுவோம். அப்படி போட்டாவே அது இன்ச்சு கணக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு போட்டு மேலே அப்பாசிட்டிவ் மார்க் போட்டிருந்துச்சு அப்படின்னா அது இன்ச்சு கணக்கு. 30ன்னு போட்டு SCMன்னு போட்டிருந்துச்சுன்னா அது சென்டிமீட்டர் கணக்கு. அதனால் அதை வந்து எப்போவும் நீங்கள் மறந்துட வேண்டாம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு கடையில் போய் ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா கூட எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 மீட்டரை வாங்கிக்கோங்க. ப்ளவுஸுக்கு லைனிங் வந்து தண்ணியில் போடும்போது ஷ்ரிங்க் ஆயிரும். அப்படி ஷ்ரிங்க் ஆகும்போது உங்களுக்கு அது 1 மீட்டர் வாங்குறது 10 சென்டிமீட்டராவது உங்களுக்கு குறையும். அப்போ வந்து அதனுடைய அளவை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸஸ் பண்ணி வாங்கணும். நம்ம ஒரு இதை வந்து ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஜாயிண்ட் போடாமல் தைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அது நீட்டாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் இல்லாமல் வாங்கணும். அப்படிங்கிறனால கொஞ்சம் துணி சேர்த்தி வாங்கிட்டா தப்பு கிடையாது. நமக்கு ஃபினிஷிங் இம்பார்ட்டன்ட். எவ்வளவோ சார்ஜஸ் கொடுத்து தைக்கிறாங்க, எவ்வளவோ இது பண்ணி நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம அது நீட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், நமக்கே அது நீட்டாக அமையணும் அப்படின்னுச்சுன்னா நம்ம வந்து துணியை லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வந்து கால்குலேஷன் அந்த கொஞ்சம் அளவுக்கெல்லாம் நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அது வாங்கி அவங்களுக்கு திருப்தியாக நம்ம பண்ணி கொடுக்கணும். அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தாலும் இவ்வளோ மெட்டீரியல் இருந்தால் தாங்க அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து அளவுகள் குறித்த ஒரு இது வந்து டேப்பு வந்து நம்ம அளவு நாடா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அளவு நாடா அப்படிங்கிற வார்த்தைகளை விட நம்ம டேப் அப்படிங்கிறது தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் அதனுடைய தமிழ் நேம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம டேப் அப்படி மெஷர்மெண்ட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ரெக்ஸின் மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். அதனால் டேப் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே டேப்பை பற்றின எல்லா நாலேஜுமே இருக்கும். எல்லா ஃபீல்டுலேயுமே டேப் இருக்குது. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ மேசன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரோல் மாதிரி இரும்புல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே டேப் வந்து அளவு அப்படிங்கிறத பொறுத்த அளவுகளுக்கான ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு இது. அதனால அந்த டேப்பு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி மாற்றணும். அதனுடைய இது ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு கட்டானா கூட அதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க அதையே தைச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு டேப் போனாலும் இன்னொரு டேப் அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ டேப்புனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த டேப்பு எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் கம்பல்சரி உங்கள் நோட்டில் இது ஒரு இதாகவே நீங்கள் நோட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. இது நான் சொன்னது இல்லாமல் நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம வந்து இது வந்து ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது உடம்பை சுற்றி எடுக்கிறது, ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி அதுக்கெல்லாமே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிற மெட்டீரியலாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் இது வந்து நாடா டைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது டேப்புக்கான ஒரு கிளாஸ், இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ண எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு டைம் வந்து எடுத்துட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு அது மைண்டில் ஆல்ரெடி அப்படியே செட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். அப்போ என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நோட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட அசால்ட்டாக விடாதீங்க, தயவு செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ செய்கிற இந்த பதிவு வந்து இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் போட்டுட்ருக்கேன். அதனால் தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த இப்போ டேப்பை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸில் வந்து நான் அளவுகள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அளவுகள் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஒரு 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 ஆள், அதாவது இப்போ நானாகவே இருக்கட்டும், எனக்கு ஒரு சுடிதார் தைக்கிறது, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது, ஒரு பேண்ட் தைக்கிறது, ஒரு ஷர்ட் தைக்கிறது, இந்த மாதிரி வெரைட்டியான எல்லா ட்ரெஸ்ஸஸும் தைக்கும்போது அது என்னென்ன அளவு வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுகள் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன கார்மெண்ட் கேட்டாலும் நம்ம தைச்சு கொடுக்கலாம். அப்போ அவங்க டோட்டல் பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து டோட்டலாக நிறுத்தி எல்லா அளவுகளுமே அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சுடிதார் கேட்டாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம், ப்ளவுஸ் கேட்டாலும் தைச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி லாங் கவுன் வேணும் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ் அவங்க கேட்டாலும் அவங்களுடைய அளவுகள் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை தைச்சு கொடுக்கலாம். அப்போ டோட்டலாக அந்த அளவுனுடைய முக்கியத்துவம் என்ன, அளவு இருந்தால் மட்டும்தான் ஒரு கார்மெண்ட்ஸில் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு துணியாக இருக்கிறத ஒரு ஆடையாக மாற்றணும் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி அதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த அளவுகள் எடுக்கும்போது அது கூட ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதனால் நம்ம அளவுகள் எடுக்கும்போது நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு நம்ம டேப்பை நீளமாக வச்சு எடுக்கிற அளவுகள் எல்லாமே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது எல்லாமே லென்த்தில் தான் வரும், நீள வாக்கில் தான் வரும். அது எல்லாமே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுற்றளவில் எடுக்கிறது எல்லாமே கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சுற்றளவு குறுக்கு வாக்கில் எடுக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நிறை குறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்ஸ்கிரைபர் இருந்தால் நீங்கள் எனக்கு கொடுக்குற எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வழி. அதைத்தான் நான் வந்து பார்த்து தான் நான் வந்து எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, லைக், ஷேர் எல்லாமே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய கிளாஸஸில் வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து எனக்கு பாசிட்டிவான எல்லா இதுவுமே நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு சிலருக்கு என்னுடைய இதில் வந்து ஏதாவது குறைகள் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறது, நான் வந்து முகம் தெரியாத உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்களுடைய மனசு, உங்களுடைய கமெண்ட்ஸு இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் இருக்கீங்க, எப்படி உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாமே எனக்கு தெரியாது. என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமையும் இருக்கலாம், நல்லா புரிஞ்சவங்களும் இருக்கலாம். புரியாதவங்க தயவு செய்து மறுபடியும் கேளுங்க, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.